இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது நான் பார்க்கறதெல்லாம் உண்மைதானா? நட்சத்திரம் துணி துவைக்கிறா, நம்ப முடியலையே. டே அண்ணா, 99 wonders முடிஞ்சதுக்கு அப்புறமும் 100 wonder எப்படி இருக்கும்னு நான் உனக்கு காட்டுறேன் வாடா. கொஞ்ச நேரம் சும்மா இரு. லைஃப்ல எவ்வளவு பெரிய ஷாக் அடிச்சாலும் அதை எப்படி தாங்கிக்கணுங்கிற ஆர்டிக்கலை படிச்சிட்டு இருக்கேன். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் யூ நோ. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், நீ கிளம்பு. அடிக்கடி பார்க்கக்கூடிய வண்டர் இல்லடா இது. இந்த வண்டரை பார்க்கும்போது உனக்கு ஷாக் கூட அடிக்கும். அத நீ எப்படி தாங்கிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். அப்படியா? சரி வா போலாம். வா வா வா. பாரு பாரு. இவ பெரிய ஈகோயிஸ்ட், சாடிஸ்ட், அது எல்லாத்தையும் விட பெரிய சோம்பேறிஸ்ட். இப்படிப்பட்டவ துணி எப்படி துவைக்கிறா? அதனால தான் நான் இத வண்டர்னு சொன்னேன். ஆமா, இது கண்டிப்பா வண்டர் தான். அது சரி, அப்படி என்ன துவைச்சிட்டு இருக்கா? உனக்கு எங்க இருந்து என்ன தெரியுதோ அதே அளவுக்கு தான் எனக்கும் தெரியுதுடா அறிவு கெட்டவனே. ஏய் வா வா வா. போடா. என்ன பண்றது? கதவு மூடிட்டாலே. ஐடியா. ரைட். கீ ஹோல். இல்ல தப்பு, நான் பார்க்கல, நீ வந்து பாரு. அயன் பண்ணிட்டு இருக்கா. ஓ, சீக்கிரம் காயணும் அயன் பண்றாளா? இவ ஏதோ பெரிய சீக்கிரட்டை தான் மெயின்டைன் பண்றா போல. எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஐடியா. அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணிட்டா இங்க இருந்து எப்படி ஆஃப் பண்ணுவ? ஐயோ மேதாவி, பவரை நம்ம ஆஃப் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அயன் பாக்ஸ் ஆஃப் ஆயிடும். குட் ஐடியா. ஐயோ, இந்த டைம் பார்த்து பவர் போயிடுச்சு. மெயின் ட்ரிப்பா இருக்கும் போல இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னமோங்க, அவன் டாக்டரோ இல்ல போலீஸோ எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியில போனாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரத விட்டுட்டு வீட்டு விஷயம் இவனுக்கு எதுக்குங்க? சரிங்களாங்க, இத சீக்கிரம் அரைச்சிடுங்க. என்னடி நீ, கிரைண்டர் தான் இருக்குல்ல. ரிப்பேர் ஆயிடுச்சு. சீர்வரிசை வரும்போது எல்லாம் புதுசா வரும்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டேன். நமக்கு சீர்வரிசை எல்லாம் வரல, பதிலா கஷ்டம் தான் வந்திருக்கு. காயம் ஏற்பட்ட நம்ம மருமக மட்டும் நல்ல சொகுசா ரெஸ்ட் எடுக்கிறா. அம்மாடி, பெட்ரூம்ல இருந்து வெளியில வர ஐடியா இருக்கா? இல்லனா எல்லாத்தையும் பெட்ரூம்க்கே கொண்டு வரணுமா? என்ன பதில் பேசாம இருக்கா? போய் என்னன்னு பாத்துட்டு வா. ஏய் இந்து, என்னங்க இங்க பாத்தீங்களா? இந்த பொண்ணு நம்மள எப்படி ஏமாத்திருக்கானு? என்னடி பண்ணா?
இருங்க இப்ப சொல்றேன். அடியே, எவ்வளவு தைரியம்டி உனக்கு? என்னையே நீ ஏமாத்துவியா? உன்ன அத்தை, 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 நான் சொல்றத கேளுங்க. சொல்றத கேளு, வாடி. அது இல்ல அத்தை. கையில சூடு வச்சுட்டான்னு நாடகம் ஆடி இருக்காங்க. இதுல நம்மள வேலை வாங்கியிருக்கா. இத பாத்தீங்களா? கைக்கு ஒண்ணுமே ஆகல. இது எவ்வளவு பெரிய அநியாயம். நம்மளையே ஏமாத்தி இருக்கா. வரதட்சணையும் சீர்வரிசையும் கொடுக்கல, கேட்டதுக்கு ஸ்வீட்டும் பழத்தையும் கொடுத்தாங்க. ஆனா இவன் என்னடான்னா கையில அடிபட்டு இருக்குன்னு நம்மளே ஏமாத்தி இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பையனை கூட இப்பதான் ஆட்டி வைக்கிறான்னு நினைக்கிறேன். இவளோட அழுகையும் கதறலும் இந்த ரூமோட கதவையும் தாண்டி உங்க காதுக்கு வந்து விழும். கேட்டு சந்தோஷப்படுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்கேயே நில்லு. இங்கேயே அவ தோலை உரி, நாங்களும் பாக்குறோம். அத பார்த்தா நீங்க தாங்க மாட்டீங்கப்பா. டேய், உங்க அம்மா அடியவே நான் தாங்கிட்டு இருக்கிறவன்டா. நீ உன் பொண்டாட்டி அடிக்கிறத என்னால பார்க்க முடியாதா? அடிடா. இங்கேயே அடிக்கணுமா? ஆமா, இங்கதான். ஃபைனலா? ஏன் உன்னால அடிக்க முடியாதா? ஏதோ உரிக்கிறேன்னல்ல, உரிடா. என்னங்க இவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? எதை வச்சு நம்ம 3 பேரையும் இவன் ஏமாத்தினாலும் அத நான் இப்ப உண்மையாக்க போறேன். வாடி. ஆமாண்டி, இவளுக்கெல்லாம் நீதான் கரெக்ட். வா போலாம். அத்தை, வேண்டாம். இத பார்த்துட்டு அவங்க வரதட்சணை நாளைக்கே அனுப்பிடணும். அத்தை, என்னது சூடா? என்னடா சொல்ற? நிஜமாவே நேத்து இந்துக்கு கையில சூடு பட்ட உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அப்படிதானேங்க? அதேதான் அதேதான் அதேதான். அப்போ இது எதுக்கு சூடு பண்ணீங்க? இதா இது இப்பெல்லாம் உங்க அப்பா சொல்ற பேச்சு கேட்கறதே இல்ல. சரி. அவருக்கு வைக்கதான். ம், அப்படியா? சரி, நீங்க 2 பேரும் போங்க. வா இந்து. நீ போமா. ஆமாமா, நீ பாத்து போமா, நீ போ. போமா. போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கமா. கூட்டிட்டு போடா. என்னடா என்னையே பாக்குற? அம்மா, ஐயா, ஐயோ, அடியா அறிவு கெட்டவளே. வரதட்சணை கொடுக்காம லேட் பண்ணது அந்த குடும்பம். எனக்கு ஏண்டி சூடு வைக்கிற? என்ன மன்னிச்சிடுங்க. நாளைக்கு வரதட்சணை வந்த உடனே உங்களுக்கு காஸ்ட்லி கட்டா கட்டுறேங்க. மகர அது வரைக்கும் கட்ட. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அப்பாடா, டயத்துக்கு என் அத்தை கால் பண்ணதால சரியா போச்சு. இல்லன்னா இந்த நேரத்துக்கெல்லாம் என் 2 கையிலயும் உங்க அம்மா சூடு வச்சிருப்பாங்க. அப்புறம் ஒன்னும் எனக்கு ஃபோன் பண்ணல. அப்புறம் இது எல்லாமே என்னோட பிளான் தான். அப்படியா? ஐயோ, நாளைக்கு இத காரணமா வச்சு என்ன பிரச்சனை வருமோ என்னமோ. நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு பாத்துப்போம். இன்னைக்கு பிரச்சனை முடிஞ்சுதா? பி ஹாப்பி.